ஹாய், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பயிறு தோசை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த கப்புக்கு 1 கப்பு அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுவும் இந்த கப்பில் பச்சை பயிரோட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெந்தயத்தை பாருங்கள், நான் வெந்தயத்தை இவ்வளோ எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். உளுந்து இந்த டம்ளருக்கு காவாசி எடுத்திருக்கேன் பாருங்கள். வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்துனா இதில் போட்டால் தோல் இல்லை, எடுக்காமலே அப்படியே அரைக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2 தண்ணியில் நல்லா அலசிட்டு ஊற வைக்கணும். நல்ல தண்ணியிலே ஊற வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த தண்ணியை ஊற்ற நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா மாவை ஊற வச்சுட்டேன் பாருங்கள். பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊறணும். ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம மிக்சிலே ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருந்தாலே போதும். நல்லா மாவு ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டுறாமல். இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா புளிக்க வைக்கணும். மாவை இந்த பதத்துக்கு நான் கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் உப்பையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாவை ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வைக்கணும். புளிச்ச வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம தோசை ஊற்றலாம். நம்ம பச்சை பயிறு பாருங்கள், நல்லா புளிச்சு பாருங்கள். இந்த மாதிரி புளிச்சு வந்துட்டா இனிமேல் தோசை ஊற்றலாம், சூப்பராக வரும். தோசை ஊற்றலாம் வாங்க. கல்லும் வச்சுட்டேன். கல் ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம மாவு நல்லா புளிச்சிட்டு ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் தோசை ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசையை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட பச்சை பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கிரிப்ஸியாக மொறுன்னு இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார சட்னி செஞ்சுருக்கேன். அதுவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நெருப்பு இல்லாமல் வெறும் எண்ணெயில் மட்டுமே பச்சையாகவே அரைச்சிருப்பேன். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தோசையோட கேரட்டு, வெங்காயம், பீன்ஸு இதெல்லாம் போட்டும் கூட இந்த பச்சை பயிறு தோசை ரெடி பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.